ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மளோட சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம எக் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். egg65 நம்ம இன்றைக்கி பண்ணலாம். எப்போவுமே நம்மளோட கிட்ஸ்க்கு காலிஃப்ளவர் இல்லைனா சிக்கனில் தான் நம்ம 65 நம்ம பண்ணி கொடுப்போம். டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் egg65 நம்ம இன்றைக்கி பண்ணலாம். இப்போ நம்ம முட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 முட்டை வச்சு இந்த 65 நான் பண்ண போகிறேன். நமக்கு முட்டையினுடைய மஞ்சள் கரு தேவைப்படாது, ஒயிட் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம உள்ளே இருக்கிற மஞ்சள் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த ஒயிட் பீசஸை சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம 65க்கு பயன்படுத்துகிற அதே பொருட்கள் தான் எல்லாமே. மெஷர்மெண்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற முட்டை பீசஸ் நம்ம சேர்த்துடலாம். அதனோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். அதோட கொத்தமல்லி இலைகள், புதினா இலை, அதோட நமக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி துருவி சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதனோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள், கொஞ்சமாக மிளகு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதனோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால்ஸ் பிடிக்கிற பதம் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சிலே கிடச்சிடும். அப்படி உங்களுக்கு பால் பிடிக்க வரலன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லைனா 1 டீஸ்பூன் நீங்கள் தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இப்போ நமக்கு பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு எக்கில் இந்த சைஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா 3 பால்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பானில் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த டைமில் நம்ம பால்ஸ் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். எக்கு வேக வைக்கிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் டைமிங்கு. ஒரு 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் குயிக் அண்ட் ஈஸியாக இந்த 65 நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம் கிட்ஸ்க்கு. இப்போ நம்ம பால்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். பால்ஸ் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் முட்டையை நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது வெடிக்கிறதுக்கு இல்லை நம்மளோட கையில் தெறிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். நம்ம இதில் அரிசி மாவு, கடலை மாவு எல்லாமே நம்ம கோட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கைகள் எதுவுமே தெறிக்காது. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அப்படியே ஆயில் நல்லா சூடு ஏறினதும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான egg65 நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான egg65 நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்களோட கிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.